ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அவங்களுடைய இந்த வளர்ப்பு முறையில 2 பேர் 2 ஆளுமைகள் வந்து தவிர்க்க முடியாதவங்க. ஒண்ணு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு கதீஜா நாயர் கதீஜா இவங்க 2 பேர். இப்ப அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்கள்லயுமே கூட இருந்தாங்க. அவங்களுடைய பாதுகாத்தது, அவங்களுடைய சின்ன வயசுல வளர்ந்தது எல்லாமே இருந்தது. இப்ப அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறந்தது முஸ்லீமா இறந்தாங்களா? முஸ்லீம் அல்லாம இறந்தாங்களா உஸ்தாத்? இதில் வெளிப்படையில் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிட்டு அவங்க மறையலை, வெளிப்படையில். ஆனால் மானசீகமான முறையில் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக தான் மறைச்சோம், மானசீக அடிப்படையில். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், வெளிப்படையில் ஏன் அவங்க களிமா சொல்லலை, காரணம் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க. அந்த காபிர்கள் எல்லாம் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னு நினைச்சனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம. ஏன் இவங்க நம்மளை சார்ந்தவங்களா இருக்காங்க, இப்போ போய் அங்கே தொந்தரவு கொடுத்தா இவங்களை பயிற்சியமாகவே நினைச்சாங்க. இதற்காக வேண்டி தான் மறைச்சாங்க. கடைசி நேரத்தில் கூட சக்கராத்துகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க, அபூஜஹல் உட்காந்துருக்கான். அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்களேன். சொல்லலை. அபூஜஹல் இருந்துமா, ஏங்க இதை சொல்லிட்டு நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டாங்க போக போகிறீங்க. அவன் இப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். உடனே அபூஜஹல் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டுட்டா நீங்கள் போக போகிறீங்க அப்படி. அப்போ சுக்கூத்தாக இருந்தாங்கல்ல, கடைசியில் சொன்னாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் சொன்னாங்க. அது பிறகு இந்த உலகத்தோட்டும் போனாங்க. சரிதானா? இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தும் சொல்லலையில, அபூஜஹல் சொன்னதானே ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு தான் சில பேர் சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்த காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னால் எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிறது தான். கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனை உருவாக்கிட்டு போயிடக்கூடாத, கடைசி நேரத்தில் கர்மம் சொல்லி போயிட்டான்னு வைங்க, திரும்பிடுவாங்களா அந்த மக்கள்? இது நாள் வரைக்கும் எதோ நாள் கிட்ட நெருங்காமல் இருந்தாங்களோ இப்போ கிட்ட நெருங்கிடுவாங்களே. அதான் அவங்க யோசிச்சாங்க, இது நாள் வரைக்கும் நம்ம ஏன் இப்படி இருந்தோம், நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு தானே, இந்த கடைசியில் இப்படி சொல்லி போனால் நம்ம பிள்ளையுடைய பாதுகாப்பு என்ன ஆகுது. அதுதான் அங்கேயும் அவங்களுடைய பாதுகாப்பை தான் உயர்வாக நினைச்சாங்க. அடுத்தா இன்னொன்று சொன்ன வார்த்தை என்ன, மில்லத்து இப்ராஹிம், மில்லத்து அப்துல் முத்தலிப். ஏன்னா அவர் அபூஜஹல் தானே சொன்னார், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டுட்டு அப்போ போறீங்கன்னு கேட்டார். இவங்க என்ன சொன்னாங்க, மில்லத்து அப்துல் முத்தலிப் தான் சொன்னோம், அதில் தான் நான் போகிறேன், அல்லா மில்லத்து அப்துல் முத்தலிப். அதுவே அவங்க தௌஹீதில் இருந்தாங்கன்னு தான் அடையாளம். ஏன் அப்துல் முத்தலிப் நாயகம் தௌஹீதில் இருந்தாங்க தானே, ரலியல்லாஹு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சாதாரணமாக இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் தான் இருக்கிறேன். அப்போ அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் என்னங்கிறது அபூஜஹல் புரிந்தது ஒன்று, அபூ தாலிப் ரலியல்லாஹு புரிஞ்சது ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் முஸ்லீம்கள் அல்லாஹ்ன்னு தான் சொன்னாங்க, அபூஜஹலும் முஷ்ரிக்குங்களும் அல்லாஹ்ன்னு தான் சொன்னாங்க. 2 பேரும் அல்லாஹ்னாங்க. அல்லாஹ்ங்கிறது எப்படி புரிகிறதுங்கிறதால தான் வேறுபாடு வந்தது. அப்போ அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹுடைய வழிமுறைங்கிறது ஒன்று இருக்குது, அபூஜஹல் புரிந்தது ஒன்று, அபூ தாலிப் நாயகம் புரிஞ்ச ஒன்று. தௌஹீதில் இருந்தாங்க அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு, நான் அந்த தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க, வெளிப்படையில் சொல்லலை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நலனை கருதி. சரி, அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு தௌஹீதில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டது, அனன் நபி லா கதிப், நான் இறைவனுடைய நபியாக இருக்கிறேன், தூதராக இருக்கிறேன், பொய்யல்ல. அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பேரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க, புகாரில் இருக்குங்க. இப்போ பேரன் அப்துல் முத்தலிபுடைய பேரங்கிறது ஓகே, எந்த இடத்துல சொல்கிறாங்க? அதான் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவன் அல்லாத வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த இடத்தில், ஷிர்க் வைக்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த இடத்தில், குஃப்ரிலே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல அந்த இடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லீமாக இருங்க, நான் யார் தெரியுமா, அப்துல் முத்தலிபுடைய பேரனாக்கும். அங்கே போய்கிட்டு நான் நபி, நீங்களாம் ஷிர்க் பண்ணாதீங்க, தௌஹீதில் இருங்க, அந்த அப்துல் முத்தலிப் இருந்தாங்கல்ல குஃப்ரில், அவங்க பேரை தான் நான் சொல்லுவாங்களே, யாராவது சொல்லுவாங்களே? எவ்வளோ அழகான வார்த்தை. அவங்க தௌஹீதில் இருந்தாங்க, எந்த நேரத்தில் சொல்கிறாங்க, அவங்க தௌஹீதில் தான் இருந்தார்கள், அந்த தௌஹீதில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அபூ தாலிப் எல்லாம் போனாங்க. இந்த அபூஜஹல் கருத்துக்கிட்டு இருந்தார்ல,
இந்த அப்துல் முத்தலிபு சிலை வணக்கத்தான் இருந்தாங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு போல தெரியுது அந்த அபூஜஹல். அப்படி கிடையாது. அதனால் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் அவங்க தௌஹீதில் இருக்காங்கன்னு தான் அடையாளம். என்ன சரி, இன்னொன்று இருக்குதே. அப்போ புகாரியில் வருது, லஹ்லாஹும் மினன்னார், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நரக வேதனை, இந்த வேதனை வருது. அப்படியே அந்த வேதனை இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்களே, அதுக்கு வெளிப்படையிலே களிமா சொன்னாமல் போனாங்கல்ல, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்கும் அல்லவா. எந்த செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. வெளிப்படையாக சொல்லியிருக்கணும், சொல்லலை, மறைச்சாங்க, அதுக்கு ஒரு சின்ன விளைவு. சரி, அதற்கான அப்படியாவா? இல்லை. அதே நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, அது ஒன்று போதும். இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அது ஒன்று போதும். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் தாங்கிறது என்ன தெரியுமா சொன்னாங்க? லஅல்லஹு தன்ஃபஉஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு நான் செய்கிற ஷஃபாஅத் பலன் அளிக்கும் அப்படின்ட்டாங்க புகாரி. ஷஃபாத் யாருக்குங்க? முஸ்லீம்களுக்கு தான். காவிர்களுக்கு ஷஃபாத் உண்டா? ஆனால் அந்த வஹாபில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்கே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் ஜியாரத் யாருக்குங்க? முஸ்லீம்களுக்கு தானங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்தாண்டாலே அவங்க முஸ்லீம் தானே சொன்னது இல்லையே. முஸ்லீம்களையும் ஜியாரத் செய்யலாமான்ட்டாங்கல்ல. அதனால் இங்கே போய் ஷஃபாத் யாருக்குங்க? முஸ்லீம்களுக்கு தானங்க. ஸல்லல்லாஹு சொல்ல என் ஷஃபாத் அவங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இல்லை முஸ்லீம் அல்லாஹ் கூட ஷஃபாத் செய்யலாம் சொன்னான்னு சொல்லிவிடுவாங்க இந்த ஆளுங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன சொன்னதை சாதிக்கணும், ஹக்க தெரியுங்க வைக்க முடியல. அப்படி இங்கே சொல்லவும் முடியாது. அங்கேயும் ஒன்று சொன்னாங்க, அவர் வசனத்துக்கு விரோதமாக தான். காபிர்களுடைய அந்த வசனத்துக்கு மாற்றம் தானே. காபிர்களுடைய ஜியாரத்தை செய்யலான்னு சொன்னால் வலா தக்குமாக மாற்றம் தானே. அப்படி இருந்தும் சொன்னாங்கல்ல. இங்கேயும் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் சொல்ல முடியாது இங்கே. ஏன்? இங்கேயும் ஒரு வசனம் இருக்குது, ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன். அல்லாஹ் சொல்கிறான், காபிர்களுக்கு பரிந்துரையாளர்களின் பரிந்துரை பலன் அளிக்காது அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சா? காபிர்களுக்கு ஷஃபாத்து பலன் அளிக்காது. இங்கே ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? நான் செய்கிற பரிந்துரை அவர்களுக்கு பலன் அளிக்கும். புகாரி. முடிஞ்சு போச்சாங்க. அதனால் அபூ தாலிப் ரலியல்லாஹு எவ்வளோ ஒன்றும் இல்லை, சாதாரண அறிவை கொண்டு சிந்திச்சாலே தெரியும். அந்த அவங்களுடைய வழிபாட்டு முறையில் தான் அபூ தாலிப் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும், ஏன் பாதுகாப்பாக இருக்கேன்னு? அவங்களுக்குள்ள கோவம் வந்திருக்கணும். அபூஜலுக்கு வந்த கோவம் வந்திருக்கணும்ல, அபூ லஹபுக்கு வந்த கோவம் வந்திருக்கணும்ல. ஏன்? ஆனால் என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பு அரணாவோட இருக்கிறாங்க, யாரும் எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது செஞ்சாங்க கோபம் சொல்கிறாங்க, என் மகனையா அப்படி செய்கிறீங்கன்ட்டு. அப்போ இது சாதாரணமாக சிந்திச்சாலே போதும், அவங்க இஸ்லாத்துக்கு ஆதரவாக தான் இருந்தாங்கங்கிறது. அதனால் இதுதான் உண்மை.